வெல்கம் பேக் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஸ்கூல் டாஸ்கோட செகண்ட் டே. மார்னிங் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்கிற டெய்லி டாஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கா, அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சொல்லலை அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு. விபி வைஸ் பிரின்ஸிபல் எதுக்கு இருக்கீங்க, பிரின்ஸிபல் எதுக்கு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நெவர் அ ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி கண்டிப்பாக பிரின்ஸிபல் முன்னாடியோ டீச்சர்ஸ் முன்னாடியோ இப்படி பேச மாட்டாங்க. இட் இஸ் அ கேம் ஷோ. அவங்களுக்கு தெரியும் அது டாஸ்க்குன்னா டாஸ்க் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றது தான். நிறையா வந்து இவங்க என் கூட நல்லா பழகுறாங்க அதனால ஓகே, அது கிடையாது. ஒரு டீச்சர்ஸ்க்கு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அது அந்த ஒரு சென்ஸில் சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்க் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆச்சு. பட் பிக் பாஸ் வந்து தீபக்கை கூப்பிட்டு டீச்சர்ஸ் வந்து திணற வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நைட் ஆஃப்டர் லைட் ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ தான் இவங்க எல்லாருமே இந்த லவ் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தாங்க. முத்துக்குமரன் வாஸ் த மாஸ்டர் பிரெயின் ஆஸ் யூஷுவல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்றது. அது பண்ணி இட் பிகேம் லைக் அ ஃபிசிக்கல் வயலன்ஸ், ஃபிசிக்கல் அசால்ட் மாதிரி ஆயிடுச்சு. சத்யா அண்ட் ராணவ் அவங்க வந்து ரொம்ப அதுக்கப்புறம் எல்லாருமே பர்சனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தீபக், ராணவ் எல்லாமே ஓகே இது டாஸ்க் தான், நம்ம இது இப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படி. அது டாஸ்க்குன்னா யாருமே ஸ்டாஃப்ஸை வந்து பேர் கூப்பிட்டுட்டோம், ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ, என்னை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க, எனக்கு டாஸ்க் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரும் பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்ரி ஒன் வேர் அவுட் ஆஃப் த டாஸ்க், எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஷவுட்டிங். ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டை விட வேர்ஸ்ட்டாக போக ஆரம்பிச்சது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போடும்போது எப்படி பேசுவாங்க, அதே ஸ்டாஃப்ஸ் நடுவில் கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ஷட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கத்துனாங்கன்னா அவங்க நிறுத்துவாங்க. நிறுத்தி 5 நிமிஷம் பேசாமல் தான் இருப்பாங்களே தவிர ஸ்டாஃப்க்கு அகெயின்ஸ்டாக வந்து வீருன்னு கத்த மாட்டாங்க. மஞ்சரி அழுதுட்டாங்க, ஜாக்லின் அழுதுட்டாங்க, ஸ்டாஃப்ஸே அழுதுட்டாங்க. அண்ட் ரியா அண்ட் ஜெஃப்ரியோடது வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அ மேல் ஸ்டாஃப் தே ஒன்ட் புல் த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தட் அண்ட் கோ இன்சைட். அதெல்லாமே வந்து அது ஒரு ஸ்கூல் டாஸ்க்குக்காக எல்லாமே இருந்தால் தட் இஸ் ஃபைன். ஆனால் ஒரு ஸ்கூல் டாஸ்கில் யாருமே இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, இப்படியே தள்ளிட்டு போகிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்டாஃப் வந்து சொல்லும்போது நான் இங்கே தான் உட்காருவேன், நான்லாம் போக முடியாது அப்படின்லாம் யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு ஸ்கூல் டாஸ்க் மாதிரி இல்லை, அது ஒரு ப்ராங்க் மாதிரி இல்லை. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இது ப்ராங்க் தான்றாங்க. அது ப்ராங்கே கிடையாது. ப்ராங்காக இருந்தால் அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்களே தவிர எந்த ஸ்டாஃபும் சொல்லும்போது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு ஃபீல் ஆச்சு. ஸ்டில் தே ஆர் கண்டினியூவிங். ரொம்ப வேர்ஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஏன் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம நிறைய எல்லா சீசன்லேயும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் கொண்டு போயிருக்காங்க, அவ்வளோ காமெடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து அப்படியே பார்த்தாவே ஐயோ என்ன இப்படி இருக்குது, எங்கேயுமே ஸ்கூல் இப்படி இருக்காது அப்படின்றது ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி ஒரு நாள் கூட அந்த டாஸ்க் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். Let's see how it goes, how they are continuing. So keep watching Big Boss Tamil Season 8 and Disney Plus Hotstar.